என்ன குறை இருக்குதோ, என்ன தேவை இருக்குதோ அந்த குறையை நான் நிறைவாக்கிறேன், அந்த தேவையை பார்த்துக்கிறேன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளோ நாமங்களை சொல்றாரு. இவ்வளோ நாமங்கள் மூலமா தன்னையை வெளிப்படுத்துறார் தேவன். உனக்கு என்ன குறை? சமாதானம் இல்லையா? முழுமையா இல்லையா? நான் பார்த்துக்கிறேன், நான் யெகோவா ஷாலோம்ன்றாரு. உனக்கு என்ன ஆள் யாரும் உனக்கு சப்போர்ட் இல்லையா? உனக்கு துணைக்கு நிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? உன் பக்கம் யாரும் இல்லையா? நான் 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 பார்த்துக்கிறேன், பயப்படாத. என் பேரே யெகோவா ஷம்மா, கூட இருக்கிற தேவன். உனக்கு என்ன ஆலோசனை சொல்றதுக்கு யாரும் இல்லையா? வழி நடத்துறதுக்கு யாரும் இல்லையா? நான் பார்த்துக்கிறேன். நானே யெகோவா ரூவா, உன்னை நடத்துகிறவர், உன்னை மேய்க்கிறவர். ஒரே பிரச்சனையா இருக்கா? ஒரே வியாதியா இருக்குதா? நானே உடைய சுகமா இருக்கிறேன், என்னை யெகோவா ராஃபாவா இருக்கிறேன்றாரு. பிரச்சனை 1000 இருக்கலாம், ஆனா அந்த 1000க்கும் அவரே பதிலா இருக்கிறார். அவர் இருந்த போதும் யெகோவா தேவன், யெகோவா தேவன். பழைய ஏற்பாடு அப்படியே சொல்லிட்டே வருது. புதிய ஏற்பாடு நான் சொல்லுது, அவர் தான் இயேசு, அவர் தான் இயேசு. இந்த இயேசு நம்மோட இருப்பதனால நாம எதை கண்டு பயப்பட தேவையில்லை. சொல்ல போனா சில நேரம் ஒன்னும் பெருசா தெரியலனா கூட நமக்கு ஒண்ணு இல்லை. அவர் நான் வாயை திறந்து இயேசுவின் நாமத்தை சொன்னாலே பிரச்சனை போயிடும். பாருங்க, இயேசுவின் நாமத்தை வாயை திறந்து சொன்னீங்கனாலே பெட்டர் ஆயிடும் உங்க சூழ்நிலை. ஏன்னா அவருடைய நாமத்துக்கே அவ்வளவு பெரிய ஒரு வல்லமை உண்டு.